என்னப்பா எல்லாரும் இப்பவே 2026 சனிப்பெயர்ச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக். ஆமாங்க, சனி பகவான்னாலே ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதான் அடுத்த பெயர்ச்சி எப்போ நடக்கும், என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா? கண்டிப்பா. வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது. 2026ஆம் வருஷம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்க போகுது. ஓ, மார்ச் 29, 2026 நேரம் இப்போ? அதுதான் இதுல ஹைலைட். அன்னைக்கு சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு விடியற்காலை 3:39 மணிக்கு பெயர்ச்சி நடக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம். சனிக்கிழமையே பெயர்ச்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம்தான். சரி, இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு. அடுத்து எங்க போறாரு? கரெக்ட். இப்போ கும்பத்துல இருக்கிற நீதி தேவனான சனி பகவான் அங்கிருந்து விலகி மீன ராசிக்கு போறாரு. கும்பம் காற்று ராசினா மீனம் நீர் ராசி. அது மட்டும் இல்லாம மீனம் குருவோட வீடு. அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு. ஓஹோ, அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே. நிச்சயமா. சனி பயிற்சிங்கிறது சும்மா இல்ல. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம், அரசியல், ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது. உண்மைதான். ஆனா ஒரு சந்தேகம், சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா, இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா? நல்ல கேள்வி. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார். அவரோட பார்வை மற்ற ராசியின் மேலேயும் விழும். ஜோதிடத்துல சனியோட 3, 7 மற்றும் 10ஆம் பார்வைகள் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். 12 ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஆமா மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரியா சொன்னீங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம். என்னப்பா ரொம்ப யோசனையா இருக்க? முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்னும் மச்சான், அடுத்து வரப்போற சனிப்பெயர்ச்சி பத்தி தான் யோசனை. 2026ல இருந்து 2028 வரைக்கும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாமே. நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு. அட, இதுக்கா கவலைப்படுற? ஜென்ம சனினாலே கஷ்டம்னு யாரு சொன்னா? சனி பகவான் நீதிமான். நம்ம தகுதியை வளர்த்திக்கிற நேரம் இது. பயப்படாம இரு, நான் தெளிவா சொல்றேன். அப்படியா சொல்ற? ஆனா ஜென்ம சனியில குடும்பத்துல பிரச்சனை வரும், மன உளைச்சல் இருக்கும்னு சொல்றாங்களே. அதுல கொஞ்சம் உண்மை இருக்குதான். சனி பகவான் இப்போ 1ஆம் வீட்டுல லக்னத்துல உட்கார போறார். இதனால உனக்கு தனிப்பட்ட சுதந்திரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவ. குடும்ப பொறுப்புகள் தலைக்கு மேல ஏறும். குறிப்பா உன் தம்பி தங்கச்சிங்களோட சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம். ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா போனா எல்லாம் சரியாயிடும். அப்போ வீட்ல சங்க சச்சரவு வருமா? பெருசா இல்ல. 7ஆம் வீட்டை சனி பாக்குறதால கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லது. தேவையில்லாத விவாதத்தை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை தீந்துடும். ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, திருமணமாகாதவங்களுக்கு இந்த டைம்ல கல்யாணம் கைகூடும். குழந்தைக்காக ட்ரை பண்றவங்களுக்கு நல்ல செய்தி வரும். அப்பாடா, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? வேலையில ஏதாவது பிரச்சனை வருமா? வேலையில பயப்பட தேவையில்லை. சனி 1ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உன் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானத்தை சனி பாக்குறதால புது பொறுப்புகள் தேடி வரும். பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். ஆனா ஒரு விஷயம், அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்றது, யோசிக்காம புது பிசினஸ் ஆரம்பிக்கிறத மட்டும் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாமா? அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 7ஆம் பார்வை பார்ட்னர்ஷிப் மேல விழுறதால கணக்கு வழக்குல தெளிவா இருக்கணும். ஆனா ஃபாரின் கம்பெனி கூட சேர்ந்து பண்றது, எக்ஸ்போர்ட் பிசினஸ், இதெல்லாம் நல்லா போகும். காசு விஷயம் எப்படி இருக்கும்? கையில காசு நிக்குமா? ஜென்ம சனியில காசு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அனாவசிய செலவை குறைச்சிக்கணும். ஆனா 3ஆம் பார்வை மூலமா எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரும். பழைய கடன் ஏதாவது இருந்தா அடைக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல மட்டும் பெரிய ரிஸ்க் எடுக்காத. தங்கம் நிலத்துல முதலீடு பண்றது சேஃப். முக்கியமா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சுக்கோ. உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா மச்சான்? ஆனா அதான் முக்கியம். ஜென்ம சனினாலே ஒரு மந்தம், சோம்பல் வரும். தலைவலி, மூட்டு வலி வரலாம்.
குறிப்பா கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. சின்னதா உடம்புல என்ன மாற்றம் தெரிஞ்சாலும் டாக்டரை பார்த்துடு. டெய்லி வாக்கிங், யோகா பண்ணு, மனசு ரிலாக்ஸா இருக்கும். என் பசங்க படிப்பு எப்படி இருக்கும்? பசங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அவங்க படிப்புல கொஞ்சம் மந்த நிலை இருக்கலாம், இல்லனா கவனம் சிதறலாம். நீ தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு வழி நடத்தணும். அவங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் பாத்துக்கோ. வெளியூர் பயணம் ஏதாவது போற மாதிரி இருக்குமா? கண்டிப்பா. நிறைய டிராவல் பண்ணுவேன். உள்ளூர்லயும் சரி, வேலை விஷயமா வெளியூர் அல்லது வெளிநாடு போற வாய்ப்பும் இருக்கு. ஆனா டிராவல் பண்ணும்போது சாப்பாடு விஷயத்துல கவனமா இரு. வெளியூர் தண்ணி, சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காம போகலாம். மொத்தத்துல இந்த 2 வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு திருப்புமுனை. சனி பகவான் உனக்கு பொறுமையையும் நிதானத்தையும் கத்துக் கொடுப்பார். சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அது உன்னை ஸ்ட்ராங் ஆக்கத்தான். நேர்மையா உழைச்சன்னா இந்த சனி பயிற்சி உனக்கு பெரிய வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மச்சா. நீ சொன்னதை கேட்டப்போ மனசுக்கு இப்பதான் கொஞ்சம் தெம்பா இருக்கு. கவனமா இருந்துக்கிறேன். கவலையே படாத. மீன ராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலிங்க. ஈஸியா ஜெயிச்சிடுவீங்க. சார், நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம், இது எல்லாருக்கும் 100% அப்படியே நடக்குமா? நல்ல கேள்வி. நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள். அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வச்சு கணிக்கப்பட்டது. ஓ, அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா. உங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு 70-80% இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும். தெளிவா புரிஞ்சுதுங்க. நேர்களே, சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா சொன்னீங்க. வரப்போற இந்த சனி பெயர்ச்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.